ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு சப்பாத்தி, பூரி, நான் இது எல்லாத்துக்குமே பன்னீர் வச்சு ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் செய்யணும். இது வரைக்கும் செய்யாத மாதிரி இருக்கணும், ஆனால் கொஞ்சம் சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பன்னீர் மிளகாய் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் கூட பண்ணிடலாம். இந்த பன்னீர் மிளகாய் மசாலா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதனால் மிக்சர் ஜாரில் ஒரு 5 காஞ்ச மிளகா, மல்லி ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா பட்டை ஒரு 2 இன்ச்சு பட்டை, கிராம்பு 4 கிராம்பு, ஏலக்காய் பச்சை ஏலக்காய் 3 ஏலக்காய் சேர்த்து நல்ல பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணி எதுவுமே சேர்க்காம. அதுக்கப்புறமா அரைச்சி முடிச்சக்கப்புறமா தண்ணி நம்ம ஒரு அரை கப்பு சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி அதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய்யும் கடலெண்ணையும் சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா சீரகம் அரை டீஸ்பூன், சோம்பு அரை டீஸ்பூன் ரெண்டுமே சேர்த்து அது கூடயே பிரியாணி இலையும் ஒரு பிரியாணி இலை சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தையுமே ஒரு 4 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு ஓரளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கலர் மாறுற அளவுக்கு வதக்கி முடிச்சக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி நம்ம முடிச்சக்கப்புறமா தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு ஓரளவுக்கு தக்காளி தொக்கு கன்சிஸ்டன்சியில் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு 3/4 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா அந்த வெங்காயத்தோடையும் தக்காளியோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நம்மளுக்கு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடும். அதுக்கப்புறமா நம்ம 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அந்த கிரேவி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டோம். உப்பு காரம் பத்தல் எல்லாமே ரொம்பவே கரெக்டாக இருந்தனால நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு எண்ணெய் நல்லா விட்டு பிரிகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்ல எண்ணெய் விட்டு பிரிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்தக்கப்புறமா தான் நம்ம பன்னீர் சேர்க்கணும். பன்னீர் 400 கிராம் பன்னீர் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு 350 கிராம் பன்னீர் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். ஒரு 50 கிராம் பன்னீரை மட்டும் நல்லா மசிச்சு நல்லா மாவு மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கிரேவிக்கு சூப்பராக கொண்டு வரும். அதனால் 50 கிராம் மட்டும் நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. பன்னீரை கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா பன்னீரில் அந்த கிரேவி அந்த மசாலா எல்லாம் சூப்பராக இறங்கிடும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். தேங்காய் பால் தான் முக்கியமான கோர், ரொம்ப சூப்பராக அந்த கிரேவி மாற்றும். தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்து அதை அப்படியே நம்ம அந்த கிரேவியோட சேர்த்து நல்லா பன்னீரோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க. ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கஸ்தூரி மேத்தி கொஞ்சமும் கொத்தமல்லி கொஞ்சமும் தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டோடையும் வாசனையோடையும் இந்த பன்னீர் மசாலா ரெடி ஆயிரும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாருமே செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி எல்லாருமே பார்க்குறேன். நன்றி.